ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன வனவீரா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அவினாஷ் திருவிதுல்லா நடிச்சு இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் இவரோட சேர்ந்து சிம்ரன் சௌத்ரி அண்ட் நந்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே புராண கதை ஒன்று ஹைலைட் பண்றாங்க. அதுல எப்பெல்லாம் ராவணன் எந்தெந்த இடத்துலலாம் தோன்றானோ அவனை அழிக்கிறதுக்காக அங்க ஒரு வன வீரனான ஹனுமான் வந்து பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலாசபியோட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த படமும் டிராவல் ஆகும். ஹீரோக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக் வந்து ரொம்ப சென்டிமெண்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பைக்கை வில்லன் குரூப் வந்து அவங்களோட எலெக்ஷன் ரேலிக்காக வாங்கிட்டு போய் பைக்கை திரும்பி கொடுக்கவே மாட்டாங்க. அங்க ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதுல இருந்து கடைசி அந்த வில்லனுக்கு ஆப்போசிட்டாவே வந்து ஹீரோ எப்படி மாறுறாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி அப்பாவித்தனமா ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ டிரான்சிஷன் ஆனது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தோட வில்லன் ஸ்ரீநந்துவும் அவரோட கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் எனக்கு இந்த டிவைன் ஆஸ்பெக்ட்ல சாமி கதையையும் இந்த படத்தோட கதையும் அப்படி ஒப்பிட்டு ஒரு ட்ராக்கை கொண்டு போவாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட பிஜிஎம் வந்து ஒரு பெரிய பிளஸ் தான். குறிப்பா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் சிஜி ஒர்க்கும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு சிஜி ஒர்க்கை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது என்னதான் இந்த டிவைன் ஆஸ்பெக்ட்ல வந்து பேரலா எடுத்துட்டு கொண்டு போனது நல்லா இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்ல சொல்றாங்க, எண்டிங்ல சொல்றாங்க, ஓகே. ஆனா நடுநடுலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியும் ஒரு பேக்ரவுண்ட்லயும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நேச்சுரலாவே இல்லாம இது கண்டிப்பா இது மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்னு திணிச்ச மாதிரி இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் டிராமா மாதிரி தான் போகுது. அதுலயும் புதுசா பெருசா எதுவுமே இல்ல. சும்மா எல்லா படத்துலயும் வழக்கமா சொல்ற மாதிரி இந்த ஜாதியை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. பட் ஆனா டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நல்ல படமாவே வந்திருக்கும். பட் ஆனா இந்த படத்துக்கே ஏகப்பட்ட ஹைப் எல்லாம் கொடுத்தாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது அவ்வளவு கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் தான். பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.